பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த 35வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஒரே வசனத்திலே தாவீது 3 காலங்களை பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன? முதலாவது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்று ஏற்கனவே தேவன் தந்த இரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று நிகழ்காலத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது, எதிர்காலத்தை பற்றி உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, முதலாவது இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி இருக்கிற அந்த பகுதியை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாக ரட்சித்திருக்கிறார் அல்லவா? ஆம், இந்த ரட்சிப்பு தான் நமக்கு கேடகம். ஏன் இந்த ரட்சிப்பை தாவீது கேடகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் நீங்க சுத்திகரிக்கப்படாதவர்களுக்கு இந்த கேடகம் இல்லையே. இந்த இரட்சிப்பாகிய கேடகத்தை பெற்றிருக்கிறவர்களை சத்ருவினுடைய கிரியைகள் சேதப்படுத்த முடியாது. வேதத்தில் இந்த இரட்சிப்பை பல விதங்களில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. நமக்கோ இரட்சிப்பு மதிலாய் கேடகமாயிருக்கிறது. நமக்கு தேவன் தந்திருக்கிற இந்த இரட்சிப்புக்காய் நாம் நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை தியானித்தோமே. எங்கள் ஒவ்வொருவரையும் கூட நீர் கிருபையாய் உம்முடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறீர். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இரட்சிப்பை எங்களுக்கு மதிலாய் கேடகமாய் நீர் தந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த இரட்சிப்பிலே இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.